வணக்கம். நிறைய இப்ப நம்ம இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி கேள்விப்படுறோம். நிறைய ஃபெயில்ட் மேரேஜஸ் பத்தி கேள்விப்படுறோம். இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒன்லி மேரேஜஸ்ல, அதாவது ஸ்பவுஸ் கூடவோ இன்லாஸ் கூடவோ மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல உங்க பாஸுக்கும் உங்களுக்கும் நடுவில், ஒரு உங்க கோவர்க்கருக்கும் உங்களுக்கும் நடுவில் கூட இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களோட செல்ஃப் வொர்த்தை பாதிக்குதோ, நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி உங்களை நினைக்க வைக்குதோ, உங்களோட எபிலிட்டிஸ் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வர வைக்குதோ, உங்க மேலேயே உங்களுக்கு டவுட் வர வைக்குதோ, நீங்க எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ஒரு பதட்டத்திலேயே பயத்திலேயே இருக்கிற மாதிரி வைக்குதோ, அது எல்லாமே வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள தான் வரும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களால நிச்சயமா க்ரோ ஆக முடியாது, சந்தோஷமாவும் இருக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன் டு யுவர் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்ஸ். நீங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஒரு கோச் கிட்டயோ ஒரு ஹீலர் கிட்டயோ ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க ப்ளீஸ், பிகாஸ் இட் இஸ் காசிங் யுவர் போத் பிசிக்கல் ஹெல்த்